ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. போன பகுதியில் எப்படி ராமானுஜரோட குருவே அவருக்கு சீடராக வந்தார்னு பார்த்தோம். இப்போ ராமானுஜருடைய பெருமை திருவரங்கம் வரை பரவியது. அங்கேருந்து அடியவர்கள் எல்லாம் எப்படியாவது நம் ராமானுஜரை ஸ்ரீரங்கம் அழைத்து வர வேணும்னு ஆவலோடு இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கெல்லாம் ஆர்வம் இருந்தது. ஆனால் அவர்களை காட்டிலும் ஒருவன் ஆர்வமாக இருந்தான். அது நம் பெரிய பெருமாள் தான். ஸ்ரீ ரங்கநாதனுக்கும் தாயாருக்கும் அத்தனை ஆர்வம். எப்படியாவது நம் ராமானுஜனை நம்மிடம் அழைத்து வர வேணுமேனு ஏங்கிக் கொண்டிருந்தார்கள். அப்போது அவர்களுக்கெல்லாம் வரதன் வரம் கொடுப்பதில் வள்ளல் இல்லையா? வரதனுடைய அனுமதி இல்லாமல் ராமானுஜரை அங்கிருந்து அழைத்து வர இயலாது. அதனால் எப்படியாவது அவர் மனதை கவர்ந்து வரமாக ராமானுஜரை ஸ்ரீரங்கம் அழைத்து வர வேணும்னு திட்டம் தீட்டுகிறார்கள். இப்போது இந்த சதி திட்டம் அந்த காசி யாத்திரை போல் அல்ல. அந்த காசி யாத்திரை சதி திட்டம் ராமானுஜரை தொலைத்து கட்ட வேணும்னு செய்யப்பட்டது. ஆனால் இது அப்படியல்ல. தொலைந்து போன நம்மையெல்லாம் பகவானுடைய திருவடியில் சேர்க்க வேணும் என்பதற்காகவே எப்படியாவது ராமானுஜரை ஸ்ரீரங்கம் அழைத்து வேணும்னு திட்டமிட்டார்கள். அதனால் திருவரங்க பெருமாளரையர் என்பவரை அழைத்து, நீங்கள் தான் காஞ்சிபுரம் போய் ராமானுஜரை ஸ்ரீரங்கம் அழைத்து வேணும்ன்ற பொறுப்பை அவரிடம் கொடுக்கிறார். இப்போ அவர் திருவரங்க பெருமாளரையர் இங்கே வருகிறார் காஞ்சிக்கு. இங்கே திருக்கச்சி நம்பியை முன்னிட்டு வரதனை சேவிக்கிறார். வரதனுக்கிட்டம் கேட்கிறாராம், நாம் உனக்கு நிறைய பாசனங்கள் எல்லாம் பாட வேண்டும், பிரபந்தங்களை எல்லாம் பாட வேணும், நம்முடைய ஆளவந்தாருடைய சோத்திரங்களை எல்லாம் பாடி காட்டுகிறேன்னு இயலிசை நாடகமாக அவருக்கு அத்தனை தன்னுடைய தேனான குரலால் பாடியும் ஆடியும் காட்டுகிறார். அதில் வரதராஜன் அப்படியே மயங்கி விட்டானாம். அவருக்கு ஏற்கனவே ஆழ்வார்கள் பாசுரம் ஆளவந்தார் சோத்திரங்கள்லாம் உயிர். இப்போ இவர் வேற இத்தனை தன்னுடைய குரல் வளத்தாலும் பக்தியாலும் அவ்வளவு அழகாக செய்து காட்டியவுடன் அவர் அப்படியே மயங்கியே போய்விட்டாராம் வரதன். அப்போ கேட்கிறாராம், உமக்கு என்ன வரம் வேணும்னு கேளு. திரேதாயுகத்தில் தசரதனும் இப்படித்தான் விஸ்வாமித்திரருக்கு வாக்களித்தான். அவர் என்ன கேட்க போகிறார்னு தெரியாது. ஆனால் கொடுத்து விட்டான். நீர் என்ன வேணுமானாலும் கேளும், கொடுக்கிறேன்னு. அப்போ அவர் படார்னு ராமனை கேட்டார் இல்லையா? அப்போ தசரதனுக்கு தூக்கி வாரி போட்டது. இப்போவும் அப்படித்தான் வரதனுக்கு தூக்கி வாரி போட்டதாம். ஏன்னா அவர் கேட்டதோ நம் ராமானுஜரை இல்லையா? எனக்கு வரமாக உன் ராமானுஜரையே கொடுங்கள், அவரை நான் ஸ்ரீரங்கத்திற்கு அழைத்து கொண்டு போக வேணும்னு சொல்ல வரதனுக்கு இப்போ தூக்கி வாரி போட்டது. அவருக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. ஆஹா, ராமானுஜரை பிரிந்து நாம் எப்படி இருப்போம்? எம்மை பிரிந்தும் அவர் இருக்க மாட்டாரேன்னு சொல்கிறானாம் வரதர். அப்போ அதற்கு திருவரங்க பெருமாள் அரையர் சொல்கிறார், ராமனுக்கு 2வது சொல் கிடையாது இல்லையா? ஒரே சொல்தான், நீர்தானே வாக்கு கொடுத்தீர் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ அவர் வரதனுக்கு வேறு வழி இல்லை. கனத்த மனத்தோடு ராமானுஜரை அனுப்பி வைக்கிறாராம். ராமானுஜருக்கும் இங்கு வரதனை பிரிய மனம் இல்லை. அதனால கலங்கிய கண்களோடு வேறு வழி இல்லாமல் அவன் வாக்கையும் காப்பாற்ற வேணும் இல்லையா? அன்னைக்கு எப்படி தந்தையோட வாக்கிற்காக ராமன் காட்டுக்கு போனான், தந்தையை பிரிய மனமில்லாமல் போனான். அதற்கு அப்படியே இன்று ராமானுஜனும் வரதனுடைய வாக்குக்காக திருக்கட்சியை விட்டு இப்பொழுது திருவரங்கத்திற்குள் குடிபுகுகிறார். நேராக இப்போ ஸ்ரீரங்கம் நோக்கி பயணம் தொடர்கிறது. இப்போ போகிற வழியெல்லாம் திருவரங்க பெருமாளரையர் ரங்கனுடைய பெருமையும் புகழையும் பாடிக்கொண்டிருக்கிறார். அதெல்லாம் அவர் காதுகளில் விழுகிறது. ஆனால் அதையும் தாண்டி அவர் மனமோ வரதனிடமே இருக்கான். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக திருவரங்கம் நோக்கி வருகிறார்கள். இப்போ இங்கே இந்த அடியவர்களுக்கெல்லாம் ராமானுஜர் வருகிறான்ற செய்தி வந்தது இல்லையா? அதனால் எல்லோரும் அவரை வரவேற்க வேண்டும் என்பதற்காக அனைத்து மரியாதைகளோடு பெரிய நம்பிகளை முன்னிட்டு கொண்டு வருகிறார்கள். அதற்கு பிறகு இப்போ இந்த இடத்துல நம்பெருமாளுக்கு இருப்பு கொள்ளலையாம். நம் ராமானுஜன் வந்து விட்டானே, அதனால நாமே அவனை எதிர்கொண்டு அழைக்க வேணும்னு அவன் அங்கு பொங்குகிறான். ராமானுஜரும் நேரே நம்பெருமாளை தரிசிக்க வர நம்பெருமாளோ ராமானுஜரை எதிர்கொண்டு அழைக்க வேணும்னு அவரும் ஓடோடி வருகிறார். அப்போது அதை பார்த்து விட்டு ராமானுஜருக்கு அவ்வளவு ஆனந்தமாக போகிவிட்டதாம். என்னே பகவானின் சௌலபியம், நம்மை போன்ற ஒரு எளியவனை தேடி நம்பெருமாளே வந்தானேன்னு அவ்வளவு ஆனந்தமாம் அவருக்கு. அப்புறம் நம்பெருமாளே அவருக்கு பெரிய பெருமாளின் சேவையை செய்விக்கிறாராம். அங்கே எப்படி ஆதிசேஷன் படுக்கையில் ரொம்ப அழகாக படுத்து கொண்டிருக்கிறான் பெரிய பெருமாள். அவருடைய அழகான திருமேனியோட அழகில் மயங்கி விடுகிறார் நம் ராமானுஜர். தன்னுடைய இருப்பு இல்லாமல் பகவானுக்கும் இருப்பு கொள்ளாது இல்லையா? இப்போ தன்னுடைய ஆதிசேஷனை ராமானுஜராக பார்க்கல பெரிய பெருமாளுக்கு அவ்வளவு ஆனந்தமாம். எதிராஜரே, உனக்கு நித்திய விபூதி லீலா விபூதின்னு 2ஐயும் உன்னிடம் கொடுத்து விட்டோம்னு சொல்கிறான். நித்திய விபூதின்றது பரமபதத்தை கொடுக்கிறது.
லீலா விபூதின்றது அழியக்கூடிய லோகங்களை எல்லாம் குறிக்கிறது. அவை அனைத்தையும் ராமானுஜன் பொறுப்பிலேயே விட்டான் அரங்கன். இதில் ராமானுஜன் பொறுப்பில் அந்த நித்திய விபூதியும் லீலா விபூதியும் மட்டும்தான் விட்டான்னா இல்லை, தன்னையும் சேர்ந்து ஒப்படைக்கிறான் அரங்கன். அதனால் அவருக்கு அனைத்தையும் உடையவர் நீன்னு உடையவர்ன்ற திருநாமத்தை இடுகிறான் வரதன். தன்னுடைய இருப்பில்லாமல் பகவானுக்கும் இருப்பு கொள்ளாதில்லையா? அப்படி தன்னுடைய இருப்பான ஆதிசேஷனான ராமானுஜனே தன் முன்னால் நிற்பதை பார்த்து அரங்கனுக்கு அத்தனை ஆனந்தம். அதனால் எதிராஜரே, என்னுடைய லீலா விபூதி மற்றும் நித்திய விபூதி அந்த உபய விபூதிகளையெல்லாம் உன்னிடமே கொடுத்தோம்னு சொல்லி இனி நீயே அதற்கெல்லாம் உடையவர்னு திருநாமத்தை இடுகிறார் அரங்கன். நித்திய விபூதின்றது பரமபதத்தை குறிக்கிறது. லீலா விபூதின்றது மற்ற அழியக்கூடிய உலகங்களை எல்லாம் குறிக்கிறது. இப்படி அனைத்தையும், என்னுடைய அனைத்து ஐஸ்வர்யங்களையும் உனக்கே தந்தோம், நீரே இனி அதற்கெல்லாம் உடையவரேன்னு திருநாமம் விடுகிறார் அரங்கன். இந்த விபூதிகளை மட்டும்தான் கொடுத்தார்னா இல்லை, இந்த விபூதிகளோடு சேர்த்து தன்னையும் ராமானுஜரோட பொறுப்பிலேயே விட்டுவிட்டான் அரங்கன். இனி நீதான் இங்கிருந்து கொண்டு என்னுடைய அனைத்து கைங்கரிகளையும் பார்த்து கொள்ள வேணும், இனி உன் கண்காணிப்பில் தான் எல்லாம் நடக்க வேணும்னு தன்னுடைய பொறுப்பையும் ராமானுஜனிடமே கொடுத்து விட்டான் அரங்கன். அன்னைக்கு வனவாசம் போகும்போது ராமன் அனைவரையும் ரிஷிகளையெல்லாம் காத்தான். ஆனால் தன்னுடைய பாதுகாப்புன்னு வரும்போது அதை லக்ஷ்மணனிடம் விட்டு விட்டான் இல்லையா? அப்படித்தான் இப்பொழுதும் அரங்கன் அனைத்தையுமே, தன்னுடைய ஐஸ்வர்யங்கள் அனைத்தையும் சேர்த்து தன்னையும் சேர்த்து ராமானுஜன் பொறுப்பிலேயே விட்டுவிட்டு நிம்மதியாக அயர்ந்தான் போலும். உடையவரேன்னு திருநாமமும் விட்டான். ராமானுஜரோ அரங்கனோட திருமேனி அழகல மயங்கி விட்டார். என்ன நீண்ட திருமேனி, எத்தனை அழகிய அலங்காரம், அவருடைய கண்களோட அழகுத்தான் என்னன்னு ராமானுஜரோ அவருடைய அழகல மயங்கி, அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றை காணாதுன்றது போல உன்னை கண்ட கண்கள் எப்படி வேறொன்றின் மீது போகும்னு ராமானுஜர் அரங்கன் மீது எல்லையற்ற மகிழ்ச்சி அடைந்தார். அதற்கு பிறகு அரங்கனுடைய அனைத்து திருப்பணிகளையும் திருத்தம் செய்து யார் யார் எதற்கு என்னவோ அவர்களுக்கெல்லாம் உரிய நிர்வாக திறமைக்கேற்றபடி அவர்களுக்கெல்லாம் பொறுப்புகளை கொடுத்து இனி தொடர்ந்து இப்போது வரை அரங்கனுக்கு நடக்கும் அனைத்து வழிபாடு முறைகளும் அன்று ராமானுஜர் இட்டபடியே நடக்கிறது. இப்படி ராமானுஜர் எப்படி திருவரங்கம் வந்து சேர்ந்தார், எப்படி உடையவரானார்னு பார்த்தோம். இதனைத் தொடர்ந்து அடுத்த பகுதியில் இனி காத்திருக்கும் லீலைகளையெல்லாம் சேவிக்கலாம்.